எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி குக் பண்ணிக்கிட்டே டைம் எப்படி எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சைட் கோஸ் கூட்டுக்கு நான் குக்கரில் கோஸு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து உப்பும் சேர்த்து ஆட் பண்ணி ஒரு விசில் அங்கே வச்சுருக்கேன். இப்போ காரக்குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு சைடு வெங்காயம் வதங்கிட்டுருக்கு, புளி ஊற வச்சுருக்கேன். சாப்பரில் இருந்த தக்காளி போட்டு நல்லா வதக்குறேன். வதக்கிட்டுருக்க டைமில் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற யூட்டென்சில்ஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். 2 பர்னர் பிஸியாக இருக்க டைமில் நீங்கள் மளிகை சாமான் ரீஸ்டாக் பண்ணுறது, அதாவது அந்த டப்பாவில் கொட்டி வைக்கிறது, அதெல்லாம் நீங்கள் பண்ணி வைக்கலாம். மீன்வைல் காரக்குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. புளி ஆட் பண்ணி மிளகாத்தூள் ஆட் பண்ணி கொதிக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேடையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கிச்சன் க்ளீனாக இருக்கும். குக்கிங்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 30 மினிட்ஸில் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். மீன்வேல் அரிசி ஒரு சைடு வச்சுட்டு கோஸுமே கடுகு எல்லாம் போட்டு தாளித்து எடுத்துகிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு